ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கேதார்நாத்தோட லைவ் அப்டேட். இன்றைக்கி ஆர்மியிலேருந்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பனிகள் போர்த்தி கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடிக்கு வெறும் பனிகளாக போர்த்தின மாதிரியான ஒரு கேதார்நாத்தோட பிக்சர்ஸ் அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங், இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேதார்நாத் தாம் 23 ஏப்ரல் 2026 திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அக்ஷய திருதி அன்னைக்கு மறுநாள் திறக்கிறது தான். அந்த அன்னைக்கு திறப்பாங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்றைக்கி தான் வரும். பட் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த இம்பார்ட்டண்ட் வீடியோஸ். நிறைய பேர் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்ப க்ரௌட் க்ரியேட் பண்ணுறதுனால ஃபோட்டோஸ் வீடியோஸ் சரௌண்டிங் கேதார்நாத்தில் அலோடு இல்லை, அதாவது மந்திர் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ரூல்ஸ் அப்டேட் ஆகுமா, அப்ளிகபிளாக அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஏப்ரல் 23 கேதார்நாத் தாம் ஓப்பனிங் அப்படிங்கிறது. இன்னொன்று, மொபைல் கேமரா கெஜெட்ஸ் சரௌண்டிங் அந்த கோவிலை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல அலோடு இல்லை. மற்றபடி ட்ரெக்கிங் போகிறப்ப அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோவில் வெளியே இருக்க அந்த வறண்டாவில் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் ஹெலிகாப்டர் புக்கிங் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லைவாக ட்ரெக்கிங்கோட வீடியோஸ் அல்லது லைவாக கேதார்நாத்தோட வீடியோஸ்லாம் வந்து ஆல்ரெடி நான் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேற்றோட கனவாகவும் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் கண்ணீர் மல்க வரும் பாருங்கள், ஒரு சந்தோஷம் அதுவாகவும் இருக்கும். இந்த கேதார்நாத் ரொம்ப அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். பாருங்கள், வீடியோவும் பாருங்கள். வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த வீடியோலையும் பாருங்கள். வேறு ஏதாவது கேதார்நாத் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அங்கே சோலோவாக போயிட்டு வர்றதை பற்றி, எப்படி போயிட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பயம் இல்லாமல் நம்ம லோ பட்ஜெட்டில் தாராளமாக ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுக்கு தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தனியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.